வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 116 பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 116 ஆஃப் IPC பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 116 ஆஃப் IPCயில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு ஒரு நபர் தூண்டிவிடுறாரு. தூண்டிவிடப்பட்ட நபர் அந்த குற்றச்செயலை செய்யவில்லை அப்படின்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஒரு பொது ஊழியர் ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு தூண்டிவிடப்பட்டாலோ இல்லை பொது ஊழியர் குற்றச்செயல் புரிந்தாலோ அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்ங்கிறதா இந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறோம். அதாவது செக்ஷன் 116 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குற்றத்தை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது ஊழியர் அவரே ஒரு குற்றச்செயல் செய்வதற்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு சம்பவம், அந்த தூண்டிவிடக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு குற்றச்செயலுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். டிஸ்கிரிப்ஷனில் நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன், நோட்ஸை பாருங்கள், இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிற ஒரு நபர் பி அப்படிங்கிற ஒரு பொது ஊழியர் அரசு ஊழியருக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. அந்த லஞ்சம் கொடுப்பது ஏதாவது ஒரு ஏக்கு ஃபேவராக ஒரு விஷயத்தை செய்வதற்காக பிக்கு லஞ்சம் கொடுக்குறாரு. பி அந்த லஞ்சத்தை வாங்க மறுத்து விட்டார் அப்படின்னா ஏக்கு பனிஷ்மெண்ட், அதாவது ஒரு குற்றச்செயலை செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு இடத்துல ஏ பனிஷபிள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அந்த பி அப்படிங்கிற நபர், அதாவது அந்த அரசு ஊழியர் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி அந்த ஒரு குற்றச்செயலை செய்தார்னா அந்த குற்றச்செயலை கமிட் பண்ணதுக்காக அந்த பியை பனிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பி அந்த குற்றச்செயலை செய்வதற்கு ஏ தூண்டி விட்டுருக்காரு. அதனால பி செய்த கமிட் பண்ண குற்றச்செயலுக்கான பனிஷ்மெண்ட்ல உள்ள பனிஷ்மெண்ட்டும் ஏக்கு உண்டு. அதே மாதிரி பியும் அந்த குற்றச்செயலை தூண்டியதற்கான அந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்ததற்கான பனிஷ்மெண்ட் பிக்கும் உண்டு. அப்படிதான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. செகண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கறதுக்காக, அதாவது ஏ அப்படிங்கிற ஒரு நபர் குற்றச்செயல் புரிந்து அந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக பி அப்படிங்கிற நபரை பொய் சாட்சி சொல்ல அவர் வைக்கிறாரு, அதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க வைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீதிமன்றத்தில் அவர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்து ஏ அப்படிங்கிறவர் வெளியே வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனை அவர் உருவாக்குறாரு. ஆனால் இந்த குற்றச்செயல் இவர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்தது கோர்ட்டில் ப்ரூவ் ஆகும்போது ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபரை ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க தூண்டுறதுக்காக இவருக்கு பனிஷ்மெண்ட், ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற ஒரு நபரை ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க தூண்டுறதுக்காக குற்றத்திற்கு உடந்தையாக இருப்பதற்காக இவருக்கு பனிஷபிள். இந்த குற்றத்தை கமிட் பண்ண, அதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்த பி அப்படிங்கிற நபருக்கும் தண்டனை உண்டு. அப்போ பி அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுத்ததுனால பிக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, ஏக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஏன்னா குற்றச்செயலை தூண்டியதற்காக ஏ அப்படிங்கிற நபருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு அப்படிங்கிறத அந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபரை ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க சொல்லி, சப்போஸ் பி அப்படிங்கிற நபர் ஃபால்ஸ் எவிடன்ஸ் கொடுக்கலனாலும் ஏ அப்படிங்கிற நபர் அந்த குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்து குற்றச்செயலை செய்ய தூண்டியதற்காக ஏ அப்படிங்கிற நபர் பனிஷபிள் அப்படிங்கிறத அந்த செக்ஷனில் செகண்ட் எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. தேர்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நபரை அப்பாயின்ட் பண்ணி, அதாவது ஒரு நபரை இன்ஸ்டிகேட் பண்ணி ஒரு நபரை தூண்டி விட்டு ஒரு கடையில் ஒரு பூட்டை உடைச்சி கொள்ளையடிக்க சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பூட்டை உடைக்க முயற்சி பண்ணுறாரு, பூட்டை உடைக்க முடியல. ஆனால் அந்த அஃபென்ஸ், அதாவது அந்த கொள்ளை சம்பவம் நடைபெறவில்லை, அந்த அஃபென்ஸ் கமிட் ஆகலை. போலீஸ் ஆஃபீஸர், தூண்டிவிட்ட போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக தண்டனைக்குரியவர் ஆவார். ஏன்னா இந்த குற்றச்செயலை விசாரிக்கும் போது, இந்த குற்றச்சம்பவத்தை பற்றி விசாரிக்கும் போது கொள்ளை சம்பவம் நடைபெறவில்லை, ஆனால் யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏ அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் பி அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு செய்திருக்கிறதா ப்ரூவ் ஆகுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏ அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸருக்கு 1/3 பனிஷ்மெண்ட், அந்த கொள்ளை சம்பவம் நடந்திருந்தால் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ, இப்போ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் 1/3 பனிஷ்மெண்ட் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கொடுப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, பப்ளிக் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த 1/3 பனிஷ்மெண்ட் அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த தேர்ட் எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் சேம் சினாரியோ. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கடையை உடைச்சி திருட சொல்லி பி அப்படிங்கிற ஒரு நபரை அப்பாயின்ட் பண்ணுறாரு. ஏ அப்படிங்கிற நபர் பப்ளிக் ஆஃபீஸர் இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸர், அவர் பி அப்படிங்கிற ஒரு நபரை அப்பாயின்ட் பண்ணி இன்ஸ்டிகேட் பண்ணி ஒரு கடையோட பூட்டை உடைச்சி திருட சொல்கிறாரு. அந்த அஃபென்ஸ் கமிட் ஆகிடுச்சு, அதாவது பி அப்படிங்கிற நபர் போய் அந்த பூட்டை உடைச்சி கடையில் திருடிட்டார், இல்லை ஒரு வீட்டில் திருடிட்டார். அந்த அஃபென்ஸ் கமிட் ஆகிடுச்சு. அப்படி அந்த அஃபென்ஸ் கமிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கமிட் பண்ணக்கூடிய நபருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் நேர்பாதி பனிஷ்மெண்ட் அந்த ஏ அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் இல்லைன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு உண்டு அப்படிங்கிறதான் ஃபோர்த் எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே தண்டனை உண்டு. பி அப்படிங்கிற நபர் கமிட் பண்ணார், அதனால கமிட் பண்ணதுக்கான தண்டனையும் அவருக்கு உண்டு. ஏ அப்படிங்கிறவர் தூண்டி விட்டவர், அதனால இவருக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட்ல 1/2 அந்த ஆஃப் பனிஷ்மெண்ட் அவருக்கும் உண்டு. ரெண்டு பேருக்குமே இதில் பனிஷபிள் தான். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 116 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்திய தண்டனை சட்டம் பற்றி வீடியோஸ் போட்டுருக்கிறோம். பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக பிளேலிஸ்ட் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது.
தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் வரும். நன்றி, வணக்கம்.